கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஒரு சிறுவனியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இதற்கு முன்பாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்பொழுது ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு தலைப்பிலும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஏவாள் சர்ப்பமானது, நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஏவாளை குறித்து இவ்வளோ சொல்கிறாங்க, நாமளே அசிங்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினைக்க தோணலாம். ஆனால் இந்த வருஷம் மாத்திரம் எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் இந்த பூமியில ஏன் இப்படி பழுகி பெருகி தேவ ஜனம் அறிவில்லாமல், ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். அப்ப அறிவு, ஞானம், புத்தி இது எல்லாம் காரணம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நாம் ஆராதிக்கிற வணங்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் அறியாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சுய சித்தத்துக்கு, நம்ம இருதயத்துக்கு, நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ, எது நமக்கு இஷ்டப்படுறோமோ அப்படி அதுதான் சரி என்று சொல்லி நமக்கென்று ஒரு நியாயம் இருக்கும். அதன்படி போகிற போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதனாலே வருகிற விபரீதங்கள் தான் இந்த இழப்புகள் எல்லாம், அழிவுகள், நாசங்கள் எல்லாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதை திறந்து பார்த்து அவர் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அறிந்து கொண்டால் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் சர்ப்பத்தினால் உண்டாகிறதான எல்லா பயங்கரங்களையும் மேற்கொள்ள முடியும். அட்லீஸ்ட் முதலாவது நம்ம தடுக்கிறதுக்காவது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஜோடி சர்ப்பமானது ஏவாளுடைய மாம்சத்தை அவன் இச்சித்தான். அல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் முதலாவது ஆதாமுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த கட்டளையை முதலாவது ஆதாமுடைய வாயினாலே நாம் கேட்கவில்லை, ஏவாள் தான் சொல்கிறார். ஆண்டவர் கட்டளை, நமக்கு என்ன கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது நம்ம பார்க்கும்பொழுது இதில் விருட்சம் எதை குறிக்கிறது, கனி எதை குறிக்கிறது, புசித்தல் எதை குறிக்கிறது என்று தனித்தனியாக அதனுடைய கருத்துக்களை அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம நன்மையை நம்ம சூஸ் பண்ணலாம். மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையும் சூஸ் பண்ணுவாங்க, தீமையும் சூஸ் பண்ணுவாங்க. சில பார்த்தீங்கன்னா தீமை தான் அவங்களுக்கு நன்மையாக தெரியும். எதுனாலும் அவங்களுக்கு நெகட்டிவானது, இது தப்பு, மற்றவங்களுக்கு தப்புன்னு தோணுது தான் அவங்களுக்கு இது சரி சரி சரி, அது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சில பேருக்கு நன்மை இதுதான் கரெக்ட். இப்போ நன்மை தேடுறவங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே அவன் நன்மையானவராக தான் இருப்பார். ஏனென்றால் அவன் நன்மை செய்கிறவராய் தேவனாகிய கர்த்தர் பூமி எங்கும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது இந்த பிசாசு என்பவரிடத்துல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஸோ இது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தினத்தில் இப்படிப்பட்டதான பாவத்தை, வேசித்தனங்களை, பிசாசு இச்சையை தன் ஜனத்துக்குள்ளாக அவன் உள்ள தந்திரமாய் அவன் செலுத்தினபடி புகுத்தி விட்டபடினால கர்த்தர் இப்போ நம்ம பிள்ளையை நம்மளே அவமானப்படுத்துவோமா? படுத்த மாட்டோம். என்ன சொல்லுவோம்? புத்தி சொல்லுவோம். அந்த வெளியிறங்கமாக நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம பிள்ளைங்க நம்ம தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம், நமக்கு தெரியும். ஆனால் வெளியில் எல்லாரும் கேட்குற மாதிரி, பார்க்குற மாதிரி நம்ம அதை மறைப்போமே தவிர நம்ம அதை வெளியிறங்கமாக சொல்ல மாட்டோம். என் பிள்ளை இப்படி செஞ்சுட்டான், என் பொண்ணு இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் சாத்தான் தான் நீ சொல்லுவான், நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண, நீ அந்த வருஷம் என்ன பண்ண, நீ அவங்களுக்கு என்ன பண்ண, இப்படி என்ன பண்ணுவான், அவங்க செஞ்ச பாவத்தை பிளாக்மெயில் பண்ணுவான். சொல்லி காமிச்சு எல்லார் முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு பழியை சுமத்தி எல்லார் மத்தியிலும் அவங்கள ஒழுக்கத்தை, அவமானத்தை கொண்டு நிந்தித்து அவன் தலையே நிமிர முடியாதபடி அவன் வாழ்க்கை கெடுக்கணுங்கிறது பிசாசனுடைய சுகம். ஆனால்
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய சுபாவம் என்னதான் அவன் வேசித்தன விபச்சாரம் பண்ணியிருந்தாலும் அவன் தோட்டத்திலேயே பண்ணாலும் தேவனாகிய கர்த்தர் அவளை அடிக்கல. என்ன ஏவாள் ஏவாள் போயும் பொம்பளை நீ இப்படிலாம் செஞ்சியே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. மானங்கட்ட வார்த்தைகள்லாம் கேட்கல. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அரவணைக்கிற தேவன். அதனால போய் இது எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய சுபாவம் எப்படி, பிசாசுடைய சுபாவம் எப்படி, இதுல ஏவாளுடைய காரியத்தை நாம் தியானிக்கிறதுனால ஏவாளே தேவனே இப்படி நடத்திருக்கிறாருன்னா அப்ப நம்ம ஏன் இப்படிலாம் பேசணும், ஏவாளை ஏன் காட்டி கொடுக்கணும்? அப்படி இல்லை. மற்றவங்க பெண்ணை சீரழிக்கப்பட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு தன்னுடைய மாம்சத்தை இழக்கும் போது அவன் யாராக இருந்தாலும் சரி பார்க்கும்போது பரிதாபம் என்பது என்ன? அல்லேலூயா. பாவத்தை செஞ்ச பிறகு அது ஈடுகட்டவே முடியாது. ஒன்றை இழந்துட்ட நிலைமைக்கு தான் ஐயோ பரிதாபமாக இருக்கிறாங்க, பார்க்கறதே பரிதாபமாக இருக்குது. அது பரிதாபம்ன்றத என்ன சொல்லி பார்க்கலாம், அதில் பாவம் இருக்கு. அதனால தான் நம்ம பாவம் செஞ்சுருக்குறாங்க. தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகிற சூழ்நிலைக்கு தான் ஐயோ பரிதாபம் நம்ம வாயினாலேயே நம்ம சொல்லணும். அப்போ ஆதாம் ஏவாளும் ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இது பின்னாடி மறைந்திருக்கிற அந்த சாத்தானை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமானது ஜீவ விருட்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மையை மாத்திரம் கொடுக்கிற தேவனாய், ஜீவனை கொடுக்கிற தேவனாய். அது நம்மளுடைய சாய்ஸ். எது விரும்புகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் ஆண்டவர் அவனவருடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கமாய் நமக்கு வேதத்தில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் முதல்ல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு கட்டளை அவர் கொடுக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ இந்த சர்ப்பத்துக்கு சர்ப்பம் ஆதாமை போல அவன் மனுஷன் தோற்றத்தை போல சாயலையும் ஆதாமை விட அவன் பலசாலி. மிருகம்னா சும்மாவா ஒரு அடி அடிச்சா நம்மெல்லாம் நோஞ்சான் இப்படி தட்டாலே விழுந்துருவோம், எலும்பு கை காலெல்லாம் உடஞ்சி போய் நீங்கி போயிடும் மாம்சமெல்லாம். ஆனால் மிருக ஜாதி அப்படிங்கிறது, அடுத்த ஜாதினா என்னன்னு, யார் அந்த ஜாதி எப்படி பிறந்தது என்று சொல்லி அடுத்த வீடியோவில் நான் சொல்லி தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள். மிருக ஜாதி, மிருகத்துக்கு பலம், மாம்சத்தில் பலம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல அவங்க மாம்ச சந்ததி. அப்போ மாம்ச சந்ததிக்கும் தேவனுடைய சந்ததிக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால அவங்களுக்கு பலம் எதில் இருக்குன்னா ஆவில நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு மாம்சத்தில் பலம் இருக்கும். அப்போ மிருகம் என்பவனுக்கு சரீரத்தில் பலம் உள்ளவனாய் அவன் இருந்தான். அவனுக்குள்ள உள்ள புகுந்து செய்தவன் எல்லாம் பிசாசு, சாத்தான். அல்லேலூயா. இப்போ இந்த சர்ப்பமானது எப்பவுமே பேசுறது போல ஏவாள்கிட்ட பேசுகிறான். இன்னைக்கு வித்தியாசமாக பேசுகிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொன்னவொடனே இங்கே ஏவாள் என்ன சொல்லிட்டா, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகள் எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். இப்போ ஏவாள் சொன்னதுனால தான் இப்போ நமக்கு தெரியுது. ஆதாம் இந்த கட்டளையெல்லாம் அவன் ஆதிலேருந்து வாய் திறந்து அவன் சொல்லவே இல்லை. காட்டி கொடுத்து நைஸாக என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் புசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தேவன் கொடுத்த கட்டளை ஆதாமனுடைய வாயினால அவன் இன்னும் தேவனுக்கு முன்பாகவும் சரி, இன்னைக்கு மறிச்சாலும் சரி, மறிச்சு போனவங்களை எழுப்பி கேட்டாலும் சரி, நீ புசித்தாயோ அப்படின்னு தேவன் கேட்டாலும் நான் புசிக்கவில்லைன்னா சொல்லிட்டு அவன் படுத்து கிடப்பான். அப்படிப்பட்ட உண்மையானவன் ஆதாம். அல்லேலூயா. ஆனால் ஏவாள் பாருங்களேன், அவள் உண்மையை தான், அவள் வெகுளித்தனமான ஒரு பெண் என்பது அவளுடைய சுபாவம் அவள் பேச்சிலேயே தெரியுது. இல்லை ஆண்டவர் என்ன சொன்னாரு, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியெல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தெரிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற சாத்தானுக்கு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொன்னான், தேவனுடைய வார்த்தையை ஆணித்தரமாய் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்க பண்ணினா அவன் என்ன தப்பு பண்ணாலும் இல்லவே இல்லையே, சத்தியமா க்ளோரி நான் செய்யவே இல்லையே, சத்தியம் செய்வதில் அவன் சத்தியமா. அல்லேலூயா. ஐயா என்ன ஏவாள் அதை போய் சாப்பிட்டா நீங்கள் செத்துருவீங்க, என்ன பண்ணு இங்கே ஸ்ரீ நோக்கி அவன் என்ன சொல்ற, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஐயோ ஆண்டவர் என்ன இப்படி சொல்லியிருக்கிறாரு, எப்படி செத்துருவீங்க நீங்கள் அதை சாப்பிட்டா என்ன பண்ணும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். இப்படியெல்லாம் நமக்கு இதெல்லாம் தெரியும், கண்கள் திறக்கப்படும்னு சொல்லி. ஏமாத்திர வேதம் எப்படி தெரியுமா இருப்பீங்க, நீங்கள் தேவர்கள் போல இருப்பீங்க.
எந்த தேவர்கள் அவன் சொன்னா அமேன் க்ளோரி, அவன் விழுந்து போன தேவர்கள் போல நீங்க இருப்பீங்க அப்படின்னு அவன் ஏவாள்கிட்ட அவன் சொன்னது. ஏவாளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனால் இப்ப இருக்கிற ஏவாளுகளுக்கெல்லாம் தெரியும் சாத்தானன் யாரு, லூசிபர்னா யாரு, பாவம்னா என்ன, இச்சைனா என்ன, வேசித்தனம்னா என்ன, கண்கள் திறக்கப்படும் என்ன, நிர்வாணம் என்றால் என்ன, ஆதாம் ஏவாள், தேவனுடைய கட்டளை, வேதம், வார்த்தை, சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஏவாளை குறித்து கூப்பிட்டு இந்த சத்தியத்தை கேட்டா அல்லேலூயா, அவன் தேவனுக்கு முன்பாகவும் சரி, அல்லேலூயா எல்லாரும் முன்பாகவும் சரி, அவன் எல்லாவற்றையும் அவர்கள் நான் புசிக்கவில்லை என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஏவாள் நல்லவர், நல்ல சுபாவம் உள்ளவள். அல்லேலூயா, அவன் நம்பிட்டான். சாத்தான் சொல்ற வார்த்தையெல்லாம் அவன் தேன் ஒழுகிறது போல வெண்ணெயில மிருதுவான வார்த்தை பேசுறவனாச்சே. அல்லேலூயா, அவன் சொல்ல ஆசையா பேச அன்பா பேச பெண்களுக்கு சொல்லவா வேண்டும், யாரை எப்படி ஏமாத்தலாம், எப்படி விழ வைக்கலாம். பிசாசுக்கு நல்லா அவனோட சுபாவம் இதுதானே. எப்படியோ ஏவாள் அவள் விழுந்துட்டான். அப்ப அந்த ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, முதலாவது அவள் பறித்து புசித்து, முதலாவது ஏவாள் புசித்து என்று சொல்லி, ஏன்னா வார்த்தைகள் எல்லாம் தெளிவாய் தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். க்ளோரி, இது நாமளா ஏதோ ஒரு கதை போல தெரியுமா வடை சுட்டுட்டு இருந்தாங்களா, இப்படியா அப்படியா, அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை, தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவர் வார்த்தையை கொண்டு நாம் சொல்லும் பொழுது பறித்து புசித்து முதல்ல அவன் கேட்கிற நாமும் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போனோம், ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவர்கள் லிஸ்ட் அது வேற. ஆனா எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும் அங்கதான் நான் போகணும், அதுதான் நிலையானது என்று சொல்லி எல்லாருமே நான் நம்பி இருக்கிறோம். எப்படி நம்ம போகணும், எப்படி போக முடியும், இந்த உலகத்துல இருக்கிற போது நாம் எப்படி இருக்கணும், தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது, நமக்குள்ள என்ன கிரியை செய்து நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், இதை நாம் எதுவுமே யோசிக்கிறதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் மேலேயே அவன் குற்றம் சாட்டி, அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் பாவத்தை அவர்தான், பாவம்னா என்னன்னு தெரியாது, பாவம் இது என்னதுன்னு போதிக்கிறதே யாரும் கிடையாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை அப்படியே மறைத்து தனக்கு சாதகமாக்கி உள்ளாத சாத்தான் உள்ளே எப்படி சர்ப்பத்துக்குள்ளாக, சர்ப்பம் அது ஒரு மிருகம், அதை என்ன பண்ணிட்டான், அவனுடைய சுபாவம் குணங்களை பார்த்து இவன் தான் சரியான ஆள் என்று சொல்லி அவன் தெரிந்தெடுத்தான், அவனை அபிஷேகித்தான். எப்படி தன்னுடைய காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, இந்த காரியத்தை செய்யறதுக்கு இவங்க தான் சரியான ஆள், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்ல. அப்ப அதே மாதிரி பிசாசு என்ன செய்யறான், சர்ப்பம் இவன் தான் சரியான ஆள், தந்திரமா பேசுறான், இவனை காட்டிலும் வேறு யாரையும் செலக்ட் பண்ண முடியாது. அது நிறைய சர்ப்பம் எப்படி மனுஷனை போலவே தோற்றமுள்ளவனான்னு இருக்கிறான், ஆதாமை போல பலசாலியா இருக்கிறான். ஸோ அவனை நல்லா செலக்ட் பண்ணிட்டான். க்ளோரி. அப்ப தேவனுடைய வார்த்தை என்னென்ன, பாவம் என்றால் என்ன, எல்லாருக்கிட்டையும் நம்ம புரிய வைக்க முடியாது. ஆனால் நான் தேவனுடைய மகன், நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கணும், என் கண்கள் திறக்கப்படணும், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். இந்த பூமியில நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன், இனி நான் போகிற இடம் ஆண்டரோடு கூட நான் இருக்கணும். க்ளோரி, எல்லாத்தையும் நான் எழுந்துட்டேன், இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் எனக்கு விரோதிகள், எல்லாரும் நான் இழந்து இந்த பூமியில நான் அடிபட்டு நொந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். எனக்கு இனி போகிற இடத்துலயாவது உன்னதமான இடத்துல உன்னதமானவரோடு கூட க்ளோரி என்ன செய்யணுமா, நாம் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட இருக்கணும். இதுவும் எனக்கு வேணும், அதுவும் எனக்கு வேணும், நன்மையும் வேணும், தீமையும் வேணும், ரெண்டும் இருதயத்தோடு இருக்கிறவங்க ஒரு நாளும் தேவனாகிய கர்த்தர், ஏன்னா அவன் மாறுபாடான இருதயம் உடையவர், என்னைக்குனாலும் எப்படியும் போவாங்க அப்படியும் போவாங்க, நிலைச்சிருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லி, என்னிலும் என்னில் நீங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னுடைய வார்த்தையை முதலாவது நான் இப்படிதான் வாழ போறேன், இந்த வார்த்தையை உண்மையான நேசிக்கிறேன், இதை தான் நான் ஏற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சோம்னா அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். இல்ல இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது இப்படி சைடு வாங்குறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் செல்லாது. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில தேவனாகிய கர்த்தர், ஏன்னா நம்ம சொல்ற அந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தேவனாகிய கர்த்தர் எழுப்ப முடியும், அவர்களை கொண்டு எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்க முடியும். இவர்கள் என் ஜனம் என்று சொல்லி, அல்லேலூயா, க்ளோரி, இதுதான் பாவம், இதுதான் நிச்சே, இதுதான் பிசாசு, இவனால் தான் வந்தது என்று சொல்லி அறிந்தும் அறியாதது போல, இல்ல அறியாமலே எப்படி வேணாலும் நிலையில நம்ம இருக்கலாம்.
அவன் இதுதான் நமக்குள்ளே கிரியை செய்து அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டால் அல்லேலூயா அது நிலையாய் ஆணித்தரமாய் நிற்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் நான் யாரு பிசாசு யாரு என்று சொல்லி காட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இங்க முதலாவது ஏவாள் புசித்து, பிறகு அவள் எல்லாம் சேர்ந்தா புசித்துன்னா அதுக்கு 100% நம்ம சாப்பிட்டுருக்கணும். அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. அப்ப அடுத்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வசனத்தோடு கூட நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் புசிச்ச பிறகு என்ன நடந்தது? இன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஏதாவது நிர்வாணமாக எங்கே நிற்கிறோமா? இதை ட்ரெஸ்ஸில் போட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பாடு சாப்பிட்ட பிறகு நாம் நிர்வாணமாக நாம் நிற்கிறோமா? இல்லை நிர்வாணத்தை ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணுறோமா? இல்லை. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இவர்கள் நிர்வாணிகளாய் ஆமென் இருக்காங்க 2 பேரும். அப்போ அந்த சாத்தான் அவன் என்ன செஞ்சான்? நம்ம எதனா யோசிச்சிருக்கிறோமா? இந்த பழத்தை கனியை நம்ம புசிச்சா அவங்க சாப்பிட்டாங்க, எப்படி நிர்வாணமாக இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யோசித்தா எனக்கு என்ன? நான் ஒரு லைஃப்பை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அந்த வழியில் போகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, என் ஆண்டவர் எனக்காக அவர் நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கினாரே. ஏதோ அங்கே ஒரு துண்டை கட்டி ஆண்டோடைய நிர்வாணத்தை மறைச்சி சிலுவையிலே காண்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி அடித்தாங்க? ஒவ்வொரு சகோதரிகளும் இன்னைக்கு நாம் நிர்வாணமாய் இன்றைக்கு நாம் நிற்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக, அல்லேலூயா, சர்ப்பம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாவத்தினாலே, ஆமென், க்ளோரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணாய் இருக்கிற நான் தான், ஆமென், மற்றவர்களை நான் குறை சொல்ல, நான் தான், இனி பேசிக்கொண்டிருக்கிற நான் தான், எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் கண் முன்னாலே நான் அவரை நிர்வாணமாய் சிலுவையிலே அறைந்தவள் நான் தான். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? எனக்காக தேவனாகிய கர்த்தர் நிர்வாணமாய் 2 கரைகள் நீட்டி தன் தகப்பனுக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக, இன்னைக்கு யாரையாவது அவன் தப்பு செஞ்சுட்டா கூட தான் அவன் நிர்வாணமா நீ செஞ்ச தவறுக்கு அடின்னு அடிச்சது இல்லாமல் அவன் க்ளோரி சிலுவையில் நிர்வாணமாக தொங்க விட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு குற்றத்தை செய்ய முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நம் மத்தியிலே நிர்வாணமாய் சிலுவிலே அவர் தொங்கினார். எதற்காக என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கும்போது நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து மறைத்து கொண்டார்கள். அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன? அவர்கள் நிர்வாணத்தை பார்க்க வேண்டும். 2 பேருடைய நிர்வாணத்தையும் முதலாவது சர்ப்பத்துக்குள்ளாக இருக்கிற பிசாசு அவன் கண்களினாலே பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய ஈச்சையை ஏவாளுக்குள்ளாக உள்ளே செலுத்தி ஆதாமுக்குள்ளாக புகுந்து, அல்லேலூயா, முதலாவது அவர்களை வெறும் நிர்வாணத்தை பிசாசு, சர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிசாசு பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், க்ளோரி. பறித்து புசித்து என்று சொல்லி பார்க்கும்பொழுது இதுக்கு எப்படி புசித்து அப்படின்னு சொன்னால் ஆதாரத்தோடு கூட நீங்கள் கேட்பீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே 6வது வசனம், ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றதை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியம் முகம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. போத்திபாருடைய மனைவி இங்கே யோசேப்பிடத்துல நித்தம் ஒரு அடிமையை அவனை அடைய வேண்டும் என்று சொல்லி, அவனோடு கூட வேசித்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளை வலுக்கட்டாயமாய் ஒவ்வொரு நாளும் அவனை க்ளோரி அந்த யோசேப்பை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் திட்டமிட்டான். அல்லேலூயா. அப்ப இங்கே போத்திபார் என்ன சொல்றான் யோசேப்பிடத்துல? அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில, வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ உன் கையில ஒப்பு கொடுக்குறப்பா, நான் தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றதை குறித்தும் விசாரியாக இருந்தான். தான் புசிக்கிற போஜனம் முதல்ல ஆகாரம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆகாரத்தை நம்ம புசிக்கிறோம். அந்த புசிக்கும் போது இப்ப நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? இந்த சாப்பாடை முதல்ல பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணுது? புசிக்கணும்னு தோணுது. அப்ப நம்ம சாப்பிடும் போதே நம்ம என்ன சொல்றோம்? அடுத்து நம்மளாம் டேஸ்டா இருக்குது,
ருசிக்கணும். அல்லேலூயா. அந்த ருசிச்ச பிறகு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன சொல்றது 4 பேருக்கு? நல்லா இருந்துச்சுல்ல அந்த சாப்பாடு. அப்ப அந்த அனுபவத்துக்கு தான் என்ன சொல்றோம்? அனுபவித்தல். அல்லேலூயா. அப்ப தான் புசிக்கிற போஜனம் என்று எதை சொல்லுகிறான்? தன் மனைவி சொல்லுகிறான். அப்ப புசித்தல் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க போஜனம் என்று சொல்லப்பட்டது போத்திபா, தான் புசிக்கிற போஜனம் அவனுடைய மனைவி. அப்ப மிருகமாகி அந்த சர்ப்பத்துக்குள்ளாக உள்ளே தந்திரமாய் விழுந்து போய் பரம ஏதேனில் இருந்த லூசிபரா இருந்த தேவதூதன் தள்ளப்பட்ட பிறகு சாத்தானாய் பிசாசாய் எப்படி வந்தா? மிருகத்தை அபிஷேகித்து, சர்ப்பம் என்கிற மிருகத்தை அபிஷேகித்து அவனுக்குள்ளாக புகுந்து அல்லேலூயா தன்னுடைய காரியத்தை இச்சை என்கிற உணர்வை, இச்சை என்கிற அவனுடைய ஆவியை இப்பொழுது ஏவாளுக்குள்ளாக செலுத்த வேண்டும். காரியத்தை கச்சிதமாய் முடித்து ஏவாளை கற்பழித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேரும் மாம்சத்தை புசித்ததினாலே அல்லேலூயா சர்ப்பம் என்கிற மிருகத்தை சர்ப்பமானது ஏவாளுடைய மாம்சத்தை புசித்தபடினாலே, இங்கே ஏவாள் சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை புசித்ததினால் அப்படின்னு சொல்லி நாம் கொச்சைப்படுத்தாமல் சர்ப்பமானது ஏவாளுடைய மாம்சத்தை புசித்து அவளை கற்பழித்தான் என்று சொல்லி சாத்தானை இங்கே வெட்கப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இது யாருமே மாற்ற முடியாது. இதை சொல்லும் பொழுது ஆமா அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். இல்ல எத்தனை 1000 பேர் கூடி நின்று இதெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபித்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? க்ளோரி, இந்த மாம்சத்தை புசித்தல் என்பது இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலை குற்றம் சாட்டி அவரை அடித்து இன்னும் அவருடைய நிர்வாணத்தை காண்பிக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை நம் நிர்வாணமா இருந்தா நம்ம உடனே நம்ம என்ன செய்யறோம்? கசை போட்டு மறைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், புத்தி சொல்றோம். அல்லேலூயா. ஏன் இப்படி செய்யறான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதுல இருந்து திருத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மனுஷனா இருக்கிற நாமளே, ஒரு தாயா இருக்கிற நாமளே இது தவறு என்று சொல்லி அவங்களை சீர்படுத்த நினைக்கிற நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது கேட்கிற நமக்குள்ளே தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இந்த நிர்வாணத்தை தான் இந்த மாம்சத்தை புசித்து ஏவாள் இந்த அந்த பாவத்தினாலே, இச்சைங்கிற பாவத்தினாலே எதை அவள் இழந்தாள்? தன் மாம்சத்தை அவள் இழந்தாள், தன் கற்பை இழந்தாள், தன் பரிசுத்தத்தையே அவள் எழுந்து போனாள். அல்லேலூயா. இதற்கு தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு. யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது, இது உலகத்திலிருந்து உண்டானவைகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அங்கே 1 யோவான்ல புதிய ஏற்பாடுல தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்தாங்க. அங்கே அப்படியே எழுதி கொடுத்தார். இந்த உலகத்துல இதை நேசிக்கிறவர்கள் உண்டு, இதுக்கு விரோதமாய் பாவத்தை எதிர்த்து போராடுகிறவர்கள் ஒரு லிஸ்ட் உண்டு. க்ளோரி, பாவத்தையும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையும் நல்லா இருக்குது, இதுல அப்படியே கிளென்ஸ் ஆகாம 2த்துலயும் ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப தேவனா மனுக்குலத்துல இச்சைங்கிற பாவம் ரத்தத்துக்குள்ள கலந்தபடினாலே கர்த்தர் என்ன செய்றார்? மறைபொருளாய் இதை கண்டுபிடிக்கிறவர்கள் க்ளோரி அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஜீவ விருட்சமாய் அவர் வார்த்தையாய் இருந்து அவரிலே நிலைக்கு செய்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றி க்ளோரி அவரை உன்னதத்துக்கு அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப 1 யோவான் 3வது அதிகாரம் எப்படி ஏவாள் இதெல்லாம் எப்படி உண்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. சர்ப்பம் தான் ஏவாளை கற்பழித்தது அப்படின்னு என்ன எங்க எழுதப்பட்டிருக்கிறது இப்படி டீட்டெயிலா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் வசனத்தெல்லாம் போதிப்பாங்க. எப்படி போதிப்பாங்கன்னா ஏவாள் காயினை பெற்றெடுத்தாள். அப்போ ஒரு கனியை பறித்து சாப்பிட்டா குழந்தை பிறந்துருமா? இன்னைக்கு நான் ஒரு ஆப்பிள் கூட பறித்து சாப்பிட்றேன். இது வரைக்கும் எனக்கு எத்தனையோ ஆப்பிள் சாப்பிட்ருப்பேன். அப்போ எத்தனை குழந்தை பிறந்திருக்கணும்? அல்லேலூயா. ஆனால் போதிக்கிற வசனம் பொய்யர்கள் பொய்யாய் ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேலே ஏன் போய் சொல்லணும்? ஒரு ஆப்பிள் சிகப்பா இருந்தது, அதை பார்த்த உடனே இச்சிக்க முடியுமா? இச்சித்து அதை சாப்பிட்ட உடனே ஒரு குழந்தை வந்துட முடியுமா? இல்லை நிர்வாணமா ஆகிட முடியுமா? ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு நாம் பயந்து அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அவருக்கு முன்பாக அறிக்கையிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கூட படித்தும் உணராதவர்களாய், மந்தம் உள்ளவர்களாய், கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாய் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. க்ளோரி. இன்றைக்கு ஆண்டவர் அங்கேயே ஒன்றும் கேட்கல. அவங்க அந்த தோட்டத்திலேயே அவங்க சித்தத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அடிமையெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, நான் சொல்லி
அடிச்சு அப்படி செய்கிறது எனக்கு பெருமை இல்லை, க்ளோரி புகழ் இல்லை, கனம் இல்லை, மகிமை இல்லை. மனுஷன் அவன் அடிமையாக இருக்கக்கூட, அவன் சுய சித்தத்தின்படி அவன் வாழணும். தூதர்களாக நான் சொன்னால் அதை செஞ்சுட்டு வரணும். அவர்கள் எனக்கு அடிமைகள். அல்லேலூயா. அவள் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது மரியாள் என்ன சொல்றா? நான் தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. க்ளோரி. அப்போ பாவத்துக்கு தன்னை அவன் அர்ப்பணித்தபடினாலே சர்ப்பம் அவனுக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. அப்பதான் தேவனாகிய கர்த்தர் சொல்ற, கண்களின்றி மாம்சத்தை ஜீவன், இது யாரெல்லாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் பிசாசுக்கு அடிமைகள், சாத்தானுக்கு அடிமைகள். அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் மீது குற்றம் சாட்டி தேவன் தான் இந்த இச்சையை மனுஷனுடைய ரத்தத்துக்குள்ளாக உட்புகுத்தினார். தேவன் இது பரிசுத்தமான ஒரு உறவு, இது பரிசுத்தமான இச்சை என்பது பரிசுத்தமான ஒரு உணர்வு. இது புறஜாதியார்கள் சொல்லலாம், மற்ற மதத்தினர்கள், மற்ற மனுஷிகள் எல்லாரும் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு, மற்றவங்க யாரும் என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டாதீங்க, ஆனால் நான் சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. அப்ப இது யுத்தம் பண்ணுவதற்காக நான் சொல்லல, எனக்கு தேவன் கிறிஸ்தவர்களுக்கு என்று கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கு. இது எல்லாருக்கும் தான் தேவன். மனுஷர்களுக்கு வேதத்தை அவர் கொடுத்தாலும் குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் சகோதரிகளிடத்திலும் வேதம் நிச்சயமாய் இருக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் மேல குற்றம் சாட்டி மறுதலித்து அவரையே சாதகமாக்கி நாம் அந்த இச்சை என்கிற பாவத்தை ஆதாயமாக்கி நம்முடைய மாம்சத்திலே நாம் அதை பிறப்பித்துக் கொண்டிருந்தால் நாம் சாத்தானை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏதாவது ஒரு வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேலே இனி குற்றம் சாட்டாதபடி நாம் செய்கிற கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஏவாள் காயினை பெற்றெடுத்தாள். அதுக்கு வசனம் ஆதாரத்தோடு 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏவாளுக்கு முதல் யார் குழந்தை பிறந்தது? காயின். அல்லேலூயா. அப்ப பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஏன் அவன் கொலை செஞ்சான்? அவன் எதனால் கொலை செஞ்சான்? அவன் கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருந்ததினால் தானே. அப்ப ஏவாள் காயினை பெற்றெடுத்தாள். எப்படி பெற்றெடுத்தாள்? பரிசுத்தத்தில் பெற்றெடுத்தாளா? மாம்சத்தில் சேர்ந்து சரீரத்துல உறவு கொண்டு பாவத்துல உறவு கொண்டு அதான் பிள்ளை பிறக்கும். அததான் அங்க தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அதை புசிச்சான். சர்ப்பம் ஏவாளுடைய மாம்சத்தை புசித்தபடினாலே, அவள் கற்பழிக்கப்பட்டபடினாலே பொல்லாதவனாய் இருக்கிற அந்த காயினை பிசாசுக்கு அவள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. இதெல்லாம் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. யாரையாவது கொண்டு கர்த்த தேவனாகிய கர்த்தர் உண்மையான சத்தியத்தை தம் ஜனத்துக்கு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடினாலே, ஆடுகளுக்கு சத்தம் கேட்கல. க்ளோரி. இந்த ஆடு இது என்னுடையது என்று சொல்லி எல்லா கூட்டத்துல மந்தையில வேலி தாண்டி வர ஆடுகள் ஏராளம் உண்டு. திருட்டுத்தனமாய் வேலிக்குள்ளே எட்டி பார்க்கிற, உள்ளே எட்டி எல்லாத்தையும் கெடுக்கிற ஆடுகள் நிறைய உண்டு. ஆனால் அவர் சத்தம் அந்த மந்தைக்குள்ள எத்தனை ஆடு இருக்கும்? கல்ல ஆடு இருக்கும், ஓடி போற ஆடு இருக்கும், வீட்டை விட்டு எகிரி குச்சி போற ஆடு இருக்கும், இல்ல வெளியிருந்து உள்ள எகிரி குச்சி விடுகிற ஆடுகள் இருக்கும். இது எந்துதான் அப்படின்னு சொல்ற ஆடெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சத்தம் கேட்குமா? ஆண்டோடைய சத்தம் கேட்டவுடனே என் நேசரின் சத்தம் இல்லையா, என் ஆண்டோடைய சத்தம் இல்லை, இதுதான உள்ள இதுதான உண்மை. ஏன் அது கேட்குதுன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அந்த ஆடுகள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆதியில் சொல்லப்பட்ட அந்த வசனம் இதுல நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த சத்தத்தை சொல்லணும்? இந்த சத்தத்தை ஆண்டவர் சொல்லிட்டே தான் இருப்பார். இந்த சத்தியத்தை, உண்மையை, பரிசுத்தத்தை ஆவியானவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. யாருக்கு? எல்லாருக்கும் தான். ஆனால் கைவிடப்பட்டவர்களுக்கு அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் கேட்கிறாரு, புசிக்க வேணாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று சொல்லி ஆதாமை பார்த்து அவர் ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆதாம் என்ன சொல்ற? ஒத்துக்கிறார். ஆண்டவரே, நான் நீ தந்த ஸ்ரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அப்ப ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி ஒருத்தருக்கும் ஆண்டவர் வித்தியாசமா கேட்கிறாரு, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கும்போது ஸ்ரீயானவள் என்ன சொல்றா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். 2 பேருமே நான் புசித்தேன் என்று ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டாங்க. உண்மையான சாட்சி. நம்ம என்னதான் பாவத்தை செஞ்சாலும், நான் மிருகத்தினுடைய மாம்சத்தை நான் புசிச்ச ஆண்டவரேன், நான் ஏமாந்துட்டேன், என்னை வஞ்சித்தான், என்னை நான் தப்பு பண்ணிட்டேன், அது செஞ்சது சர்ப்பம்னு காட்டி கொடுத்துட்டான்.
ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டா தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், தண்டனையை கொடுப்பாரு, ஆனால் மரணத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஒத்துக்கிட்ட பிறகு உடனே தேவனாகிய கர்த்தர் வாங்க 2 பேரும் அந்த தோட்டத்துக்கு, நம்ம தோட்டத்துல தான் இருக்கோம், வாங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்துக்கிட்ட போய் அதை சபிக்கிறவாங்க அப்படின்னு சொல்லி ஆமென். அந்த மரத்தை பார்த்து அவர் சபிக்கவில்லை, மாறாக உடனே தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தாருல்ல, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. இன்னைக்கு எல்லாரும் போதிக்கிறாங்களே, ஒரு மரம் இருந்துச்சு, ஆப்பிள் இருந்து அதை பறிச்சு சாப்பிட்டாங்க, நிர்வாணமானாங்க, பாவம் உள்ளே பிரவேசித்தது, ஏவாள் காயினை பெற்றெடுத்தால். இதெல்லாம் எப்படி? உண்மையை சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை கண்கள் திறக்க வைக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுது. ஏன் சர்ப்பத்தை மறைத்து, சர்ப்பத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய சத்தத்தை மறைத்து, ஆண்டவரை மறைப்பதனாலே லாபம் என்ன? இன்னைக்கு பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னா யாரும் செய்யாமையா இருந்துட போறாங்க? அல்லேலூயா. இச்சையான உணர்வு வந்தா அவன் செய்யாமையா நம்ம இருந்துட போறோம்? எனக்குள்ளே ஒரு இச்சை இருந்துட்டா நான் என்னென்ன செய்வேன் எனக்கு தெரியாதா? ஒரு பெண்ணுக்கு தெரியாதா, இல்ல ஒரு ஆணுக்கு தெரியாதா? நம்ம ரத்தத்துக்குள்ள அந்த பாவம் இருக்குது. அந்த பாவத்தை எப்படி, எனக்கு அந்த உணர்வு வரல, எனக்கு அந்த இச்சை இல்லை, நான் பாவம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் 100% பொய். அல்லேலூயா. அந்த இச்சையை எப்படி அடக்க வேண்டுமா? அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இச்சை என்பதை அடக்கணும். அல்லேலூயா. இச்சை எல்லா இடத்துலயும் அந்த ஆவி இருக்கதான் செய்யும், எல்லா ரத்தத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த உள்ள இருந்து அந்த தலை தூக்கும் பொழுது என்ன செய்யணுமா? அது தலையை அடக்கணும். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர் தேவனாகிய கர்த்தர். அந்த உணர்வு, அந்த எண்ணங்கள், சிந்தைகள் வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இச்சை அடக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நமக்குள்ளே தேவ ஜனத்துக்குள்ளாக இச்சையை அவர் உள்ள புகுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை அடுத்து தப்பிக்கொள்வதற்கு அவர் கொடுக்கிற பிரமாணம் என்ன? இச்சையை அடக்க வேண்டும், இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் உடனே பார்த்து என்ன செய்தார் ஆண்டவர்? அடுத்த வசனம், தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீர் செய்தபடினால். அல்லேலூயா. க்ளோரி. ஆதாமும் ஏவாளும் சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரே சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எது, யாரு என்று சொல்லி, நீ இதை செய்தபடியால் என்று சொல்லி மரத்தை பார்த்து அவர் கை நீட்டவில்லை. அங்கு என்ன சொல்கிறாரு? சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அங்கே சர்ப்பத்தை அவர் சபிக்கிறார். ஏன் அவர் சபிக்கிறாரு? உன் மண்ணிலிருந்து நான் எடுத்து நான் என்ன செஞ்சேன்? எனக்குண்டு தேவ பிள்ளைகளை நான் உருவாக்கினேன். அல்லேலூயா. இது உன் மண்ணுன்னு சொல்லி நீ என்ன பண்ண? உன் மண்ணிலிருந்து எடுத்து நான் அழகா மாம்சத்தை உண்டாக்கி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரூபத்தையும் சாயலையும் கொடுத்து க்ளோரி என்னை போல உருவாக்கி என் ஜனம் பரிசுத்தத்தை விரும்பும்னு சொல்லி உன் மண்ணை எடுத்து நான் உருவாக்குனதுனால நீ என்ன செஞ்ச? நீ நல்ல ஞானமா தந்திரமா சர்ப்பத்தை கொண்டு நீ மாம்சத்தை நீ புசித்தபடினாலே, புசிப்பதற்கு நீ கற்றுக் கொடுத்தபடினாலே உள்ளே இருக்கிற அந்த பிசாசு அல்லேலூயா அவனுடைய வார்த்தைக்கு அவனுடைய பாத்திரமாய் நீ உன் மாம்சத்தை நீ ஒப்பு கொடுத்தபடினாலே சர்ப்பமே அல்லேலூயா நான் உனக்கு கொடுத்த உருவத்தையும் சாயலையும் நான் என்ன செய்யறேன்? உருவளிக்கிறேன். இதுவரைக்கும் நீ நடந்து என்னமா கம்பீரத்தோடு பலசாலியா நான் இருந்ததானே அல்லேலூயா உன் ரத்தத்தை ஏவாளுக்குள்ளாக உள்ள செலுத்தின. இப்ப நீ என்ன பண்ணு? மண்ணில் நீ ஊர்ந்து போ. அல்லேலூயா. உனக்கு இருந்த வளைய இருந்த ரூபம், சிங்க உருவம் எங்கன்னா மாறி இருக்கா? யானை உருவம் எங்கன்னா மாத்திருக்கிறாரு ஆண்டவர். காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் அதனுடைய சாயல் ரூபத்தை எங்காவது இழந்திருக்கிறதா நம்ம பார்த்திருக்கிறோமோ? எல்லா தோட்டத்துல இருந்த எந்த மிருகத்தினுடைய சாயலை ரூபத்தையும் தேவனாகிய கர்த்தர் எங்காவது சபிச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. எங்காவது சிங்கம் வந்து ஏதாவது ஒரு கேவலமான ஒரு சாயல ரூபத்தையும் எங்காவது அடைஞ்சுதா? எந்த மிருகத்துக்கும் தேவன் உண்டாக்கிய சாயலும் ரூபமும் ஏதாவது மாறி இருக்கிறதா? மிருகமாவே அது இருந்தது. அல்லேலூயா. ஆனால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் க்ளோரி பலசாலியாய் பிரதானமான மிருகமாய் இருந்தவன் ஏன் அவன் சாயல ரூபத்தையும் அவன் இழந்து போனான்? ஏன் அவன் சாபத்தை பெற்றுக்கொண்டான்? ஏன் அவன் சபிக்கப்பட்டு கீழே பாம்பா ஊர்ந்து போகும்படி கர்த்தர் அவனை சபித்தார்? காரணம் என்ன? அல்லேலூயா. உள்ளே இருக்கிற பிசாசு
ஆமென் க்ளோரி. சாத்தான் என்ன செஞ்சா, ஏன் மண்ணு இது, நான் கீழே தள்ளப்பட்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன தேவனாகிய கர்த்தர் தள்ளினாரு, தள்ளப்பட்ட விழுந்து போன, நான் விழுந்து போன இந்த மண் என்னுடையது, இந்த பூமி என்னுடையது. அல்லேலூயா. அப்ப இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆமென் இந்த மாம்சம் என்னுடையது, இந்த மாம்சத்தை நான் புசிக்கணும், எனக்கு சொந்தமானது என்று சொல்லி அல்லேலூயா பொல்லாத பிசாசு சர்ப்பத்தின் மூலமாய் அல்லேலூயா க்ளோரி ஏவாளுடைய ஆமென் பரிசுத்தத்தை அவன் கெடுத்தான். அல்லேலூயா. தன் மாம்சத்தை அவள் இழந்து போனாள், அவள் கற்பழிக்கப்பட்டாள். அல்லேலூயா. ஆமென். இதன் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து அவர் சபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அதனால தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்துக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூப்பிட்டு எப்படி விசாரித்தாரோ அதற்கு பிறகு அவர்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். அல்லேலூயா. சர்ப்பத்தை சபித்தார், ஏவாளே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லி, நீ அதை தானமா நீ ஆசைப்பட்ட. ஆமென் க்ளோரி. பிசாசு உனக்கு கூட சர்ப்பம் உனக்கு கற்றுக் கொடுத்த உள்ள இருக்கிற பிசாசு அந்த இச்சையெல்லாம் சர்ப்பத்தின் மூலமாய் உனக்கு கற்றுக் கொடுத்தான், எப்படிலாம் செய்யணும். கண்கள்ல ஆசைப்பட்ட க்ளோரி பறிச்சுட்டு அதை புசிக்கணும்னு ஆசைப்பட்ட மாம்சத்தை எப்படின்னு சர்ப்பம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டான், பிசாசு உனக்கு கற்றுக் கொடுத்துட்ட. இதை தான் நீ ஆசைப்பட்ட. அல்லேலூயா. நீ ஆசைப்பட்டதை நீ மாம்சத்தை புசிச்சத, நீ அவங்க இச்சையை கற்றுக் கொடுத்ததை எப்படி செய்யணும்னு சொல்லி நீ ஆதாமுக்கு நீ கற்றுக் கொடுத்த, தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்ய, நானா உனக்கு எதுவுமே கொடுக்கல, இந்தம்மா நீ உனக்கு 2 கோடி தரேன், என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, இதான் உன் பேரை நம்ம பெருமைப்படுத்துவேன், நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏவாளை குறித்து அங்கே ஆசீர்வாதமாக தேவனாகிய கர்த்தர் அங்கே எழுதவில்லை. என்ன ஆண்டவர் ஸ்ரீயை பார்த்து சொல்கிறாரு, நீ கர்ப்பதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவார். ஏன் ஆண்டவருக்கு மிகுந்த இரக்கம் உள்ளவர். ஏன் ஒரு பொண்ணோட கர்ப்பத்துக்கு ஏன் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் கர்ப்பவதியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் வலியும் வேதனையும் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்ம என்ன மாதிரியான பாவத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம்? ஏன் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம்? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏன் நமக்கு கர்ப்பமா இருக்கும்போது நமக்கு ஏன் இவ்வளவு ஒரு வேதனையை கர்த்தர் அவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சிந்தித்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? என் தேவன் ஏன் பெண்களுக்கு அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் பலவீனமானவன் என்று சொல்லுகிறாரே, ஏன் அவளுக்கு கர்ப்பமாய் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் போது ஏன் இப்படி வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவான், நீ கர்ப்பதியாய் இருக்கும்பொழுது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் ஏன் கர்த்தர் சொல்றாரு? காரணம் என்ன? அல்லேலூயா. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அல்லேலூயா. நீ சர்ப்பத்தினுடைய மாம்சத்தின் மீது நீ ஆசைப்பட்ட, உன் மாம்சத்தை அழிக்கும்படி அவன் உள்ள பிசாசு திட்டமிட்டான், உன்னை கற்பழிக்கணும்னு சொல்லி, உன் பரிசுத்தத்தை இழக்கணும்னு சொல்லி அவன் திட்டமிட்டான். ஆனா அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்த்து, அவன் ஆசையாய் காம இச்சையான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை, ஆசையான வார்த்தைகளை அவன் பேச மிருதுவான வார்த்தைகளை பேச வெண்ணெய் போன வார்த்தைகள் பேச மயங்கி போய் உன் ஆசை அல்லேலூயா சர்ப்பத்தை பிடித்தது. மிருகத்தோடு கூட நீ சயனித்தாயே, மிருகத்தினுடைய மாம்சத்தை நீ புசித்தாய். அல்லேலூயா. சர்ப்பம் உன் மாம்சத்தை புசித்தது. உன் ஆசை அவன் கற்றுக் கொடுத்த மாம்சத்தை எப்பதை புசிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பொல்லாத பிசாசு கற்றுக் கொடுத்த அந்த இச்சையை அவள் ருசித்ததை ஆதாமுக்கு அவள் கற்றுக் கொடுத்தபடினாலே அந்த ஆசை அல்லேலூயா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அல்லேலூயா. எப்பவுமே க்ளோரி புருஷன் மேலே ஆசையா இருப்பான். க்ளோரி அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஆதாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே புசிக்க வேண்டாம் என்று நான் தேவனாய் இருக்கிறேன்னா உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினாலே க்ளோரி வார்த்தை சொன்ன உடனே நீ சாப்பிட்டுட்டியே. அல்லேலூயா க்ளோரி. அவதான் ஏதோ ஏமாந்து போய் விசுவாசம் பண்ணிட்டான். ஆனா நான் உனக்கு தேவனா இருக்கிறேன்ல, அதாமே உனக்கு நான் கட்டளையிட்டேனே ஒரு வார்த்தை, இரு நீ ஏன் நீ சாப்பிட்ட? இன்னைக்கு கணவனுடைய வார்த்தையை கேட்காம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே புருஷன் என்ன செய்யறான்? பலான்னு கண்ணத்துல அடி. நாய் அடிக்கிற போல அடிக்கிறாங்க.
ஆமென் க்ளோரி. கையில் கடிக்கிறது தூக்கி அடிக்கிறாங்க, இஷ்டத்துக்கும் கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க, தன் இஷ்டத்துக்கும் எது வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் ஆதாமே ஆண்டவர் எவ்வளோ அழகாக விசாரிக்கிறார் பாரு, கண்ணியமாக விசாரிக்கிறார். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே. ஆமென் க்ளோரி. ஏன் ஏவாளை பார்த்து இருமா கொஞ்ச நேரம் இரு. இங்கே ஆண்களுக்கு ஆமென் ஆசை ஆமென்ற உணர்வு யோசித்து பார்க்க தன்மையே கிடையாது. ஒரு நிமிஷம் ஆமென் க்ளோரி அந்த ஆசையை அடையணும், ஆசைப்பட்டதை அடைஞ்சிருவாங்க. அடைஞ்ச பிறகு அவனோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காங்க. ஆமென் க்ளோரி. அவன் சொன்னவிட அந்த ஆசையை ஆமென் க்ளோரி அனுபவிச்சான். ஆமென் க்ளோரி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஏன் பூமி எனக்கு சபிக்கப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் புசிப்பாய், புசித்தல் 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 புசித்தேன் புசித்தேன் புசித்தேன். ஆமென் க்ளோரி. இந்த வீடியோ முழுவதும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை புசித்தலை குறித்து, புசித்தேன் என்று சொல்லி, புசித்தாய் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்குடைய பின்விளைவுகள் எல்லாம் ஆமென் க்ளோரி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு நீ புசித்தபடினாலே என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு இனி நீ கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி 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 தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும். நீ மண்ணாயிருக்காய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. அங்கே சர்ப்பத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றார், ஆமென் க்ளோரி, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி இங்கே ஆதாமுக்கு சொல்றார், நீ மண்ணாயிருக்கிறார், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஆதாமின் ஏவாளையும் மாம்சமாய் அழகாக உருவாக்கி வரைந்து பரம குயவன் அவருடைய கையினால வரைந்து அவருடைய ஆவியை ஊதி ஜீவ சுவாசமாய் கொடுத்தாரு. ஜீவனுள்ள சுவாசம், ஜீவனுள்ள ஆவியோடு கூட இருந்த நாம் ஏன் அழிந்து போன மண்ணாய் மாம்சமாய் இருக்கிற நாம் ஏன் மண்ணுக்கு திரும்பவும் ஆண்டவர் அனுப்புறதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. சில தாய் தகப்பன்மார் பார்த்தீங்கன்னா சாப விடுவாங்க தான் பிள்ளைகளுக்கு. வீடு முன்னாடி மண்ணை மாறி நீ நாசமா போக, உன் பிள்ளைகள்லாம் நாசமா போக, அவன் உன் பிள்ளைங்களுக்கு உன் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமே ஆகாது, நீ இப்படியே வாரின்னு போவ, அப்படியே அள்ளி அள்ளி மண்ணை வாரி கொட்டுவாங்க. அல்லேலூயா. வயிறு எரிந்து அப்படியே சபிப்பாங்க. அல்லேலூயா க்ளோரி. அதெல்லாம் உண்மை, நிச்சயமா அதெல்லாம் உண்மை. அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ வேதனை பெற்றிருப்பார். இன்றைக்கு ஏன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இச்சையால விதவிதமான பிரச்சனைகள், வேதனைகள். ஆமென் க்ளோரி. இன்னொருத்தர்கிட்ட நம்பி போய் சொன்னா அவன் சர்ப்பமா இருக்கிறான், ஆலயத்துல போய் சொன்னா அவன் சர்ப்பமா இருக்கிறான், அவன் ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னா ஊழியக்கார சர்ப்பமா இருக்கான். இன்னைக்கு ஊழியக்காரங்களே எவ்வளவு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரிடத்துல போய் சொல்லுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் இடத்துல மாத்திரம் போய் அவன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல அறிக்கையிடுவோம். இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் தன் சரீரத்துல பலவித வேதனைகளை சுமந்து கொண்டு அவன் க்ளோரி எத்தனை விதமான பாடுகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவன் சின்ன பிள்ளைகளை சீரழித்து கற்பிடித்து, ஐயோ எத்தனை குழந்தைகள் இந்த வருஷத்துல எத்தனை பிள்ளை சீரழிக்கப்பட்டு மண்ணுக்கு போயிருக்கிறது. இன்றைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோமா, அழுதிருக்கிறோமா, செபித்திருக்கிறோமா, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்திருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் ஆமென் க்ளோரி விசாரித்த பிறகு அவர்களுக்கு தண்டனை அவர் தண்டனை கொடுக்கல. அவங்க இஷ்டப்பட்டதையே தேவனாகிய கர்த்தர் ஆமென் சர்ப்பத்தை தான் அவர் சபித்தார். ஆனா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவங்க இஷ்டப்பட்டதையே தேவனாகிய கர்த்தர் ஆமென் கொடுக்கிறார். அல்லேலூயா. போமா, உன் மனைவியோட வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நிறு. அங்கே போமா, நீ என்ன ஆசைப்பட்டையோ அதை அப்படியே ஆதாம் உனக்கு கொடுத்துட்டே இருப்பான், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், அது உனக்கு போதுமா? இன்னைக்கு ஆதாம் இல்லைன்னா ஒரே அழ, ஆதாம் விட்டா ஒரே அழ. அந்த அளவுக்கு தான் மாம்சமான ஒரு பிள்ளைகளாய் சகோதரிகளாய் தான். காரணம் என்ன? நாம் செய்த பாவம். ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லை, தங்க இடம் இல்லை. இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டில் நிரந்தரமா இது என் வீடு என்று சொல்லப்பட்ட சூழ்நிலை கிடையாது. அவன் க்ளோரி கர்ப்பமாக இருக்கும் போதே துரத்துறாங்க, கல்யாணம் ஆன பிறகு துரத்துறாங்க. அவன் கல்யாணம் ஆன பிறகு அவன் க்ளோரி சேர்ந்த பிறகு அவன் வயிற்றில் பிள்ளை உருவாம துரத்துறாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு துரத்துறாங்க.
பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு துரத்துறாங்க. அல்லேலூயா. அவங்க வியாதின்னு வந்தா துரத்துறாங்க. நாள்பட்ட வியாதினா துரத்துறாங்க. சுகம் இல்லைன்னா துரத்துறாங்க. இன்பம் இல்லைன்னா துரத்துறாங்க. இன்னைக்கு பெண்ணானவளுக்கு நிற்க இடம் இல்லை, நிரந்தரம் இல்லை. காரணம் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை வார்த்தைக்கு அவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படையாததுனால என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆமென். தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் 3வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மைக்குமே அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து, அங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து, ஆமென் க்ளோரி. அங்க மரம் மரம் மரம், அது ஒரு மரம் தோட்டத்துல இருந்து அந்த மரம் அதுல ஆப்பிள் எல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சுது. எப்படி ஒரு நாசுக்கா, எப்படி அவன் ஜனத்தினுடைய கண்களை மறைச்சி அந்த ஆப்பிள் பழம்னு சொல்லி பாம்பு படத்தை காட்டி பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி இப்படிலாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஆண்டவர் வெட்கப்படுத்திட்டு இருப்போம். ஆண்டோடைய வார்த்தையை உண்மையா சொல்லாம எத்தனை பெண்கள் சீரழிஞ்சு போய் கற்பை இழந்து போய் கற்பழிக்கப்பட்டு கொள்ளாத பிசாசினாலே இப்படி வேதனை அடைகிறாங்களே. அப்படின்னு க்ளோரி. கர்த்தரை மகிமைப்படுத்தாம கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை உண்மையா சொல்லாம எதுக்காக மறைக்கணும்? ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சின தீமைனா உண்டாயிருக்கும். அவர் பார்த்துக்குவாரு. ஏன் போதிக்கிறோமா, வேதத்தை எடுக்கிறோமா, உண்மையை சொல்லணும். ஏன் மறைக்கிறோம், பொய்யா சொல்லணும்? கர்த்தர் பார்த்து பாரு. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக பேசும்பொழுது உண்மையை பேசு, நான் கூட இருக்கிறேன், பேசுகிற நான் அல்லவா ஆண்டவர் கேட்கிறேன். ஆமென் க்ளோரி. நீ யூதருடைய ராஜாவா? ஆமா, நீ சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜா தான், நான் தான் கிறிஸ்து. தேவனாகிய கர்த்தர் ஆமென் நிமிர்ந்து சொன்னாரே, இல்ல சொன்னாரு. ஏன் இப்படி போய் பேசி சத்தியத்தை மறைக்கணும்? அவன் இன்னைக்கு இச்சையை போதித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பாவத்தை அவன் குடும்பத்தை கட்டுவதற்கு பாவத்தை போமா போய் பாவத்தை செய். ஆமென் க்ளோரி. இன்னைக்கு கணவனுக்கு அடங்கிலனா ஆமென் க்ளோரி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். கணவனுடைய ஆசையை தீர்த்து வைக்கலாம், பெண்ணு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். சர்ச்சைக்கு போனாலும் சொல்லி பாஸ்டர் இதை தான் சொல்லி அனுப்புவாரு. ஆனா அவன் பரலோகத்துக்கு வரணும்னு 2 பேருமே குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. இவன் அடங்க மாட்டான், என் வார்த்தைக்கு ஏற்றவன் நடக்க மாட்டான். ஆமென் க்ளோரி. அன்பா இருக்க மாட்டான். எந்த விதமான பழி அந்த பெண்ணு மேல சர்ச்சில் குற்றம் சாட்டி அந்த பெண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும், எப்படிலாம் குற்றம் சாட்டுறாங்க. பார்க்கும்போது கேட்கும்போது ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை உணராம இந்த அழிவு போகிற மாம்சத்துக்கு இவ்வளவு ஒரு சண்டை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல ஜீவனத்தின் கனியை பறித்து அதையும் புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் ஆகிய கர்த்தர் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ போ, உன் மண்ணு என்று சொல்லப்படுகிற உன் மாம்சத்தை ஆமென் க்ளோரி தேவனாகிய கர்த்தர் போய் பண்படுத்து. அல்லேலூயா. போய் பண்படுத்து. இனி தோட்டத்துக்குள்ள நீயும் ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சீங்க? எதனால இப்படி தேவன் தொடுத்துனாரு? நீ செஞ்ச கிரியை என்ன? பாவம் என்ன? சர்வம் உங்கள்கிட்ட என்ன பேசினா? இதெல்லாம் உணர்ந்து சிந்தித்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரி. ஆமென் க்ளோரி. எதை புசிக்கணும், எதை பறிக்கணும்னு சொல்லி ஆமென் க்ளோரி நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? தோட்டத்தை விட்டு அவர் துரத்தினார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய தேவன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்க சுடரளி பட்டயத்தையும் வைத்தான். அந்த சுடரளி பட்டயம் தான் யாரு? பாவத்தை சுட்டு போடுகிற பட்டயம். சுடரளி பட்டயம் என்று சொல்லப்படுகிறதுக்கு யார் அதிகாரி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லா மனுஷனுடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அவர் தான் இம்மானுவேல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரம் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 62வது வசனத்துல நாம் பார்க்கும்போது யோவான் 6வது அதிகாரம் 52வது வசனத்துல நான் பார்க்கும்பொழுது வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. இவன் எப்படி, நானே வானத்திலிருந்து இறக்கி வந்த மன்னா அப்பம் நானே, அப்பம் ஜீவப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றாரேன்னு சொல்றேன், அவங்கெல்லாம் படான்னு பேசுறாங்க. ஆண்டவர் அவ்வளோ அழியாத மாம்சமுடையவர்கள்,
ஆண்டவரை பார்த்து நிந்திக்கிறாங்க. ஆமென். இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனால் கர்த்தர் அங்கே அவர்களுக்கு பதில் சொல்கிறார். ஆமென். க்ளோரி. வார்த்தையை கொடுக்கிறார். இதே யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்துல கர்த்தர் சொல்ல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. அங்கே போத்திபாருடைய மனைவி அவன் போத்திபாருக்கு புசிக்கிற அவன் போஜனமா இருந்தால் தான் புசிக்கிற போஜனம் தவிர, ஆமென் க்ளோரி, ஆமென் க்ளோரி, இங்கே ஆண்டவர் சொல்ல, என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது. அப்ப ஆமென் க்ளோரி, பொத்திபார் சாப்பிடுகிற போஜனம் அழிந்து போகிற போஜனம், மாம்சத்தை புசிக்கிற போஜனம் அது அழிந்து போகும். ஆனால் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிற என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றார். ஏன் மாம்சத்தை புசித்து என்ன இது? ஏன் ஆண்டவர் ஏன் அவருடைய மாம்சத்தை ஏன் நம்ம புசிக்கணும்? ஏன் அவருடைய மாம்சத்தை புசிக்கணும்? அவருடைய ரத்தத்தை ஏன் நம்ம பானம் பண்ணணும்? ஆண்டவர் ஏன் சொல்றார்? மத்த 26வது அதிகாரம் 26வது வசனம், ஆமென். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். ஆமென். அங்கே ஏதேன் தோட்டத்துல மிருகம் எதை புசிக்க வச்சான்? ஆமென் க்ளோரி. அவன் சரீரத்தின் உள்ளாகிற மாம்சத்துல உண்டாகிற இச்சையை தூண்டிவிட்டு மாம்சத்திலே சரீரத்திலே இச்சையில எப்படி ஆசைதீர நிறைவேற்றி கொள்ளலாம், இந்த கிரியைகளை, பொல்லாத கிரியையை ஏவாளுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். தன்னுடைய சரீரத்தோடு கூட க்ளோரி சரீரத்திலே உறவு வைத்துக் கொள்ளும்படி, சரீர இச்சைகளுக்கு அறிவை அடைந்து கொள்ளும்படி அவன் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இது நிமித்தம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவம் அவளுக்குள்ளாக சரீரத்துக்குள்ளாக சரீரத்தை அவன் புசித்தபடியினாலே, ஏவாள் மிருகத்தினுடைய சரீரத்தை புசித்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? இப்பொழுது ரத்தத்துல பாவம் உள்ளே புகுந்தாயிற்று. சர்ப்பத்தினுடைய ரத்தம் க்ளோரி உள்ளே புகுந்தாயிற்று. சர்ப்பத்தின் மூலமாய் பிசாசு தன்னுடைய இச்சையை மனுக்குலத்துக்கு ஏவாள் மூலமாய் ரத்தத்திலே உட்புகுத்தி ஆயிற்று. பரிசுத்தமுள்ள கர்ப்பம், பரிசுத்த சந்ததி பெற்றெடுக்க வேண்டும் என்று சித்தத்தோடு கூட, பரிசுத்தத்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று சித்தத்தோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, அவர் வார்த்தையின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் பிறப்பிக்கணும். ஆனால் மாம்சத்தின் வழியாய் தன்னுடைய சரீரத்தை அவள் இழந்து போனாள், தீட்டுப்பட்டாள். இச்சை என்கிற பாவத்துக்குள்ளாக அவள் செலுத்தப்பட்டாள். அவர் கரைப்பட்டாள், கற்பழிக்கப்பட்டாள். அத சொல்ல, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, நீங்கள் வாங்கி புசியுங்கள். அல்லேலூயா. க்ளோரி. ஆண்டுடைய சரீரத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகளை, ஆதாமின் ஏவாளையும் மீட்டு கொள்ளும்படி இனி எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு ஜாதி வித்தியாசம், மத பேதம் எதுவும் இல்லாமல் மனுஷர்களுக்கும் மனுஷிக்குள்ளாக ஒரு தன்னுடைய ஜனமாகிய ஏவாள் மூலமாகி கொல்லாத பிசாசு இனி பிறக்க போகிற எந்த ஒரு குழந்தைக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரத்தத்துல பாவத்தோடு கூட தான் பிறகு, பாவத்தினால தான் இனி குழந்தைய சரீர உறவு கொண்டு பாவத்தினால உறவு கொண்டு மாம்ச இச்சையினால உறவு கொண்டு பிள்ளை பெற்றெடுத்தால் தான் பிள்ளை பிறக்கும். அது ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது.
என் தாய் என்னை பாவத்தின் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 55:5. அல்லேலூயா. அப்ப துர்குணத்துல நமக்குள்ள ரத்தத்துக்குள்ள இருக்குது. நம்ம பாவத்துல தான் நம்ம பெற்றெடுக்கிறோம். நம்ம ஆசை சரீரத்தின் மீது இச்சை ஆசை உண்டான பிறகுதான் மாம்சத்தை இச்சித்து நாம் பிள்ளையை நாம் பெற்றெடுக்கிறோம். பிள்ளைய நம்ம பெற்றெடுக்கிறோம், மரணத்தை பெற்றெடுக்கிறோம். 2 மரணத்தை பெற்றிருக்கிறோம். 4 மரணம் நான் பெற்றெடுத்துக்கிறேன்னா உண்மையா நம்ம சொல்லணும். ஆண்டவர் சொல்ற இந்த மரணத்திலிருந்து இனி பிறக்க போகிற எந்த ஒரு பிள்ளையும் என்னை ஏற்றுக்கொண்டு என் மாம்சத்தை புசித்து க்ளோரி. அன்னைக்கு மாம்சத்தை நம்ம புசித்தோம், அது நிமித்தமாய் மரணம் நமக்கு வந்தது. என்னுடைய ஆண்டருடைய மாம்சம் மெய்யான மாம்சமா இருக்கிறது, போஜனமா இருக்கிறது. அவர் சரீரத்தை நாம் புசித்தால் அல்லேலூயா க்ளோரி நித்திய ஜீவன் எழுப்புவேன், நம்ம ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா க்ளோரி. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. க்ளோரி. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் க்ளோரி இரத்தத்தை பானம் பண்ணணும் ஏன் சொல்றாரு? அல்லேலூயா. அன்றைக்கு மிருகமானது மிருகத்து சர்ப்பம் என்கிற மிருகத்துக்குள்ளாக பிசாசு க்ளோரி தன்னுடைய இச்சையை, பாவத்தை, வேசித்தனங்களை, விபச்சாரத்தை, பொல்லாத கிரியைகளை, காம விகாரங்களை, ஆபாசங்களை க்ளோரி அசுத்தங்களை எல்லாவற்றையும் அந்த கிரியைகளை எல்லாவற்றையும் ஏவாளுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். ருசிக்க வைத்தான், புசிக்க வைத்தான். கற்பை இழந்தால், கற்பழிக்கப்பட்டால் அல்லேலூயா அதனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு அவளுடைய சரீரத்துக்குள்ளாக சர்ப்பத்தினுடைய ரத்தம் எப்படி உள்ளே புகுந்து அவள் கற்பை எழுந்து போனாலோ அந்த ரத்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் க்ளோரி நான் உருவாக்கினேன், நான் என் கையினாலே உருவாக்கப்பட்ட க்ளோரி என் சாயலை ரூபத்தின் பிள்ளைகள் திரும்பவும் ஆதாமும் ஏவாளும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் க்ளோரி நான் அனுப்பினேன். அன்னைக்கு தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது அழிந்து போய் மரணத்தை நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே. அல்லேலூயா. அப்ப அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது மரணத்துக்குள்ளாய் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏற்பட்டு நாம் அடைந்தோமே நியாய தீர்ப்பை. மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. க்ளோரி மரணம் இது என்னுடைய சரீரம் என்று அன்றைக்கு போராடினானே. க்ளோரி. அப்ப அந்த சரீரத்தை, அந்த மாம்சத்தை நாம் அவர் மீட்டு கொள்ளும்படிதான் அவர் தம்முடைய சரீரத்தை, அவரோட ரத்தத்தை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அப்போ நமக்குள்ளே கிரியை செய்கிற மாம்ச இச்சைகள் யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இம்மூன்றும் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இச்சை என்கிற உணர்வு, ஆசை என்கிற உணர்வு க்ளோரி பொல்லாத கிரிகள், அசுத்தமான சிந்தைகள் க்ளோரி அது யாராயிருந்தாலும் சரி அல்லேலூயா அது பாவம். அது திருமணத்துக்கு முன்போ அது திருமணத்துக்கு பிறகோ எதுவானாலும் சரி சரீரத்தின் மீது பொல்லாத பிசாசு கொண்டு வந்த அந்த இச்சை என்கிறதான உணர்வு, இச்சை என்கிற பாவம், மரணம் இது க்ளோரி தேவனால் உண்டானதல்ல. இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படி நம்முடைய கரைப்பட்ட ஏவாளுடைய கற்பை சீரழித்தானே, ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தானே, பரிசுத்த சந்ததி க்ளோரி கெடுத்து போட்டானே, மாம்ச சந்ததி அவன் பிசாசு உண்டாக்கினானே, தன்னுடைய சந்ததி அவன் உண்டாக்கினானே. அவன் போட்ட திட்டத்திலே என்னுடைய பிள்ளைகள் விழுந்து போனார்களே, தோல்வி அடைந்தார்களே, என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அல்லேலூயா. அந்த நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆதாமுக்கு சொன்னார். அல்லேலூயா. க்ளோரி. அங்க சர்ப்பத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
நீ என்ன செய்ய, நீ மண்ணை புசிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இங்கே சர்ப்பத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி. அப்போ நாம் உயிரோடு இருக்க நாளெல்லாம் நம்முடைய மாம்சத்துக்குள்ளாக இச்சையை உண்டு பண்ணி வேசித்தனங்களும் விபச்சாரங்களையும் அசுத்தங்களையும் பாவத்தையும் இச்சையான உணர்வுகளையும் கொண்டு வந்து அதை அடக்க முடியாமல் நம்மை அழித்து போட வேண்டும். அவனுடைய கிரிகளிலே நாம் அடிமையா இருக்க வேண்டும். நாம் திரும்ப மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அவன் இந்த மண்ணிலே தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்து மறைந்திருந்து நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம ரத்தத்துக்குள்ள நம்ம சிந்திக்கும் பொழுது பாவ சிந்தனைகள் எப்போதும் நம் மாம்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம் மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு கூட ஏற்றுக்கொண்ட அமேன் குளோரி கிரியைகள், ஆசைகள், இதுக்கு தான் நம்ம அவனுக்கு அடிமையில இருக்க முடியும். நாம் ஒப்பு கொடுத்தபடினாலே, அவன் வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்தபடினாலே, அல்லேலூயா, இன்னும் நாம் அதுல மீண்டு வர முடியவில்லை. காரணம் என்ன? ஜீவவிருட்சமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மாம்சத்தை பூசிக்கிறோம். க்ளோரி. ஒரு சப்பாத்தி ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி போயிட்டு என்ன செய்யணும்? அது அந்த பாவத்தோடவே போய் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சுத்திகரிக்காம அவர் மாம்சத்தை ரத்தத்தை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த வழியை நம்ம போய் பார்க்கணும். அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அவன் நம்முடைய சரீரத்தை எழுப்ப முடியுமா? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? க்ளோரி. இது பாவம் இல்லை. திருமணத்துக்கு முன்பு இந்த சரீரத்தில் இச்சை உண்டானால் இது விபச்சாரம் வேசித்தனம் என்று சொல்ல முடியும். ஆனால் திருமணத்துக்கு பின்பு வருகிறதான உணர்வுக்கு தேவனாகிய கர்த்தர் க்ளோரி சரீரத்தில் உண்டாகிற எல்லா இச்சைகளும் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தேவனாகிய கர்த்தர் பவுல் மூலமாய் சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் க்ளோரி இந்த கிரிகள் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உலகத்துக்குரியவைகளுக்காக சிந்திக்கிற சிந்தனைகள் இது தப்பித்துக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் க்ளோரி தோட்டத்தில் பிசாசானவன் தம்முடைய பிள்ளைகளை அழித்து எப்படி மண்ணுக்கு போகும்படி அவன் திட்டமிட்டு மாம்ச சந்ததியாய் அவன் எப்படி ஜெயமெடுத்தானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய மாம்சத்துல சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தையும் பானம் பண்ணும்படி புதிய உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் செய்திருக்கிறார். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி. இங்க பாவம் செய்தது யாரு? இது பாவம் என்று எதையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு? புசித்ததை சொல்கிறார். க்ளோரி. நாம் சர்ப்பத்தின் மூலமாய் பிசாசின் மூலமாய் அவன் கற்றுக் கொடுத்த இச்சையை தான் தேவனாகிய கர்த்தர் இங்கு பாவம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இச்சை தான் பாவம். இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் என்பது என்ன? இச்சை. அப்ப இச்சைக்கு அவன் சொந்தக்காரன் யாரு? அதிகாரி யாரு? பிசாசு. க்ளோரி. அவன் யாரு? மரணத்தின் இச்சையை நாம் நிறைவேற்றி கொண்டால் அதற்கு அதிகாரி யாரு? க்ளோரி. பிசாசு. மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. அப்ப மரணத்தின் அதிகாரி மரணத்தை ஜெயித்தவர் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் மரணத்தை ஜெயித்தார்? க்ளோரி. பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஆவியினாலே க்ளோரி பெண்டானவர். க்ளோரி. நம்மை மீட்டெடுக்கும்படி அவருடைய மெய்யான போஜனமாக இருக்கிற அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணும்போது க்ளோரி பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி கொடுக்கப்பட்ட அவருடைய மாம்சமும் ரத்தமும் நம்மை பாவத்தில் இருக்கிற நம்முடைய மாம்சத்தை க்ளோரி சுத்திகரித்து ரத்தத்தினாலே நம்மை கழுவி நமக்குள்ள வருகிற பாவ உணர்வுகள் இச்சைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து விடுபட்டு நம்மை அவருடைய க்ளோரி அவருடைய ஆவியை மீட்டுக் கொள்ளும்படி க்ளோரி இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் அவர் எழுப்பணும்? க்ளோரி. அவன் போராடுறான். இது ஏன் மண்ணு, இது ஏன் மாம்சம், ஏவாள் எனக்கு சொந்தம், ஆதாம் எனக்கு சொந்தம், ஏன் நான் கற்றுக் கொடுத்த இச்சை அவர் ருசித்திருக்கிறாங்க, எனக்கு சொந்தம். இந்த மண்ணு எனக்கு, இவங்க 2 பேரும் எனக்கு சொந்தம், ஏன் பூமியில தான் அவன் இருக்கணும், ஏன் எனக்கு அவன் மாம்சம் என்னுடையது என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால்
தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்ல, ஆமா உன் மண்ணிலிருந்து நான் எடுத்து நான் உருவாக்குனதா, என் பிள்ளைகளை உருவாக்குனதா, எதுக்கு நான் உருவாக்குனேன்? நீ விழுந்து போன இடத்துல என் பிள்ளைங்க எதை தெரிந்தெடுக்கிறாங்க? ஆமென் க்ளோரி. தேவ சித்தத்துக்கு ஆமென் அவங்க விரும்புறாங்களா? அவங்க சுய சித்தத்துக்கு விரும்புறாங்களா? அல்லேலூயா க்ளோரி. உன் சித்தத்துக்கு அவங்க விரும்புறாங்களா? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆமென் மனிதனுக்கு அவர் கட்டளை கொடுத்தாலும் ஆமென் க்ளோரி அவன் எதற்கு கீழ்ப்படுகிறான் என்று சொல்லி கர்த்தர் பார்த்தார். ஆனால் பொல்லாத பிசாசு கொடுத்த கட்டளைக்கு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பொல்லாத கிரியைகளை ஈச்சையம் கற்றுக்கொண்டுகிறதுல அவன் விருப்பப்பட்டால் ஆசைப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவனை உருவாக்கும் போது, ஆதாமை உருவாக்கும் போது ஆமென் தேவனாகிய கர்த்தர் அங்க என்ன எழுதியிருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் 7வது வசனம், மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்கு மரணமே கிடையாது, அவன் அழிவே முடியாது. ஆமென் க்ளோரி. என்னுடைய சுவாசம் ஏன் ஆவி மனுஷனுக்குள்ளாக இருக்குது. அல்லேலூயா. அது அவன் எனக்கு சொந்தம். மனுஷன் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக இருக்கிற ஆவி யாருடையது? என்னுடையது. அதை நான் மீட்டுக் கொள்வேன். இப்ப ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஆமென் க்ளோரி ஆமென் க்ளோரி ஒரு போர். ஆமென் சரீரம் என்னுடையது, ஆவி என்னுடையது என்று சொல்லி ஆமென் தேவனாகிய கர்த்தர் போராடுகிறார். அல்லேலூயா. ஆமென் அதை மீட்டுக் கொள்ளும்படிதான் யார? நம்முடைய ஆவியை மீட்டுக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை இந்த பூமியில இச்சையில விழாதபடிக்கு, அவருடைய கிரிகளை விரும்பாதபடிக்கு ஆமென் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நம்ம புசிக்க கொடுத்து ஆமென் பானம் பண்ண வைத்து பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி அவர் கொடுத்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆமென் இந்த பூமியில நாம் பரிசுத்தமாய் ஆமென் நாம் வாழ்ந்து நம்முடைய காலம் முடியும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன், நித்திய ஜீவனை அவனுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது. ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா ஆமென் அவர் எச்சரிக்கிறார். ஆகையால் ஆமென் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு தங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆமென் இங்கே ஆமென் க்ளோரி வார்த்தை அவர் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்கு இள வயதின் மனைவி என்று சொல்லப்படுவதற்கு இங்கு ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென் கட்டிக்கிட்ட மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இவதான் மனைவின்னு சொன்னா அந்த மனைவியோடு கூட ஆமென் க்ளோரி ஒரே மாம்சம் ஒரே சரீரமாய் இவ்வுலகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். அதுல ஒரு சுத்தம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட வாழணும் என்று சொல்லி நம்முடைய ஆவியை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்படைந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து நமக்குள்ளே போர் செய்கிற இச்சைங்கிற பிசாசை அழித்து ஆமென் நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாய் கர்த்தரோடு கூட வாழணும்னு என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கையில் நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. சத்துரு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டேதான் இருப்பான். யாத்ராகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டது. யாத்ராகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம், தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிரு, என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். எங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானித்தோம். மாம்சத்தை புசித்தார்கள், பொல்லாத பிசாசினுடைய இச்சையை ஆமென் க்ளோரி இச்சையை அவர்கள் விரும்பினார்கள், அந்த கிரியைகள் செய்தார்கள். அது நிமித்தமாக அதனுடைய பாவத்தை நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பச்சாரமோ வேசித்தனமோ பாவமோ இச்சையோ கிரியைகளோ காம விகாரங்களோ எதுவானாலும் ஆமென் அது தேவனால் உண்டானதல்ல, தேவன் அதை பிறப்பிக்கவில்லை, அது பிசாசினால் உண்டானது. ஆமென் க்ளோரி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் நமக்கு அவர் வார்த்தை கொண்டு அவர் சொல்லுகிறார். யாத்ராகம் 34வது வசனம் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, நாம் செய்கிற பாவத்தை, நாம் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஆனாலும் அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை செய்கிற தேவன். அதனால தான் அவர் தன் சொந்த குமாரனை தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவன் இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையுமே அவன் குளோரி எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தான். நான் அன்றைக்கு செய்த பாவத்துக்காக தான், இன்றைக்கு போய் செய்கிற அந்த பாவத்திற்காக தான், இச்சைக்காக தான், நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் என்று சொல்லி நாம் உணர்ந்து எச்சரிப்படைய வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியேற அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், கோபங்கள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரிகள். இதெல்லாம் இந்த கிரிகள் எல்லாம் யார் மூலமாய் உண்டானது? ஆமென் க்ளோரி. இது எல்லாமே பிசாசினால் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இச்சையை மனுஷிக்குள்ள ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஹல்லேலூயா. அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அவன் கண்களின் மூலமாக இச்சை உண்டு பண்ணி மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்படி அவன் கற்றுக் கொடுத்தான். அது பிசாசுடைய கிரிகளை அடிக்கபடி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்னது? தேவன் கொடுத்த கட்டளைகள் தான். ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆமா, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அதை புசிக்கவே வேண்டாம், புசித்தா என் ஆத்மா செத்து போகும் என்று சொல்லி. அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாவுன்னு தெரியாது, ஆத்மான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னா சரீரத்தை பற்றி பாவத்தை பற்றி அறிகிற அறிவு. ஆமென் க்ளோரி. ஜீவ விருட்சம் என்றால் என்ன? ஆமென் க்ளோரி. ஆத்மாவை பற்றி அறிகிற அறிவு. என் ஆத்மா எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும், உயிர் பெறணும், நான் பாவத்தை செஞ்சுனேன், இப்போ நான் என் ஆத்மா எப்படி பரலோகத்துக்கு போகணும்? அதுக்கு ஜீவ விருட்சத்தை நாம் புசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் க்ளோரி. அதுல நிலைத்திருக்க கடவுது. எல்லாரையும் ஆண்டவர் சொன்னாலும் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனை அவர் நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருந்தால், ஐயோ நான் இப்ப கேட்டுட்டேன், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை என் இருதயத்துக்குள்ள அப்படியே நான் பூட்டி வச்சுக்கிட்டேன். தேவன் கொடுத்த யாத்திராவும் 20வது அதிகாரத்துல கொடுத்த 10 கட்டளைகளை என் இருதயத்துல அப்படியே பொக்கிஷமா நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அதுல நிலைச்சிருந்தால், நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 2வது 25வது வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை முழுவதும் நமக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தாலும் செவி சாய்க்கிறவனுக்கு நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் க்ளோரி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரா? என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி பாவத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கபடி ஜீவ விருட்சமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் அனுப்பி அவரே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷனுடைய ரத்தத்தினாலே உண்டானதல்ல. விழுந்து போன லூசிபரின் மூலமாய் சாத்தானாய் பிசாசாய் உள்ளே சர்ப்பம் என்ற மிருகத்துக்குள்ளாக நுழைந்து இச்சையை மனுஷிக்குள்ளாக உள்ளே பிரவேசித்து ரத்தத்துக்குள்ளாக கலந்தபடினாலே பாவம் உள்ளே பிரவேசித்தது. இதற்கு பெயர் தான் பாவம். பிசாசினால் வருவதுதான் இச்சை. இதற்கு பெயர் தான் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனாகிய கர்த்தர் பாவத்தை மனுஷனுக்குள்ளாக அவரே உள்ள வச்சுட்டு பாவத்தை அவரே கற்றுக் கொடுத்துட்டு வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்துட்டு தேவனுடைய கட்டளை மீறி நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவரே மரணத்தை கொடுத்துட்டு அவரே பூமிக்கு இறங்கி வந்து
அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் குடிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவரே நம்மளை அடிக்கிறாரா? அவரே நம்மளை உயிர்ப்பிக்கிறாரா? ஆமென். க்ளோரி. இன்றைக்கு பொய்யான வார்த்தைகளை விதைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் இதுதான் என்று சொல்லி ஏமாறாதபடிக்கு எந்த நாளிலே கண்கள் திறக்கப்படுவதாக. கண்கள் திறக்கப்பட்டவர்களை கடைசி நாளிலே தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமும் ஏவாளுக்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக பாவத்தை அவள் உள்ளே செலுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இச்சை பிறப்பிக்கப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் கோடி தூதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற பரலோகத்தின் தேவன். அவரே பரிகாரி. ஆமென். க்ளோரி. அவரே பரிசுத்தமுள்ள மெய்யான ஒரே தேவன். அவர் இச்சையை பிறப்பிக்கிற தேவன் அல்ல. இச்சை என்பது பிசாசானவன். இச்சை என்பது பாவம். இச்சை என்பது மரணம். அவனால் உண்டான கிரியைகளை அழிக்கும்படி தேவ குமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விதைத்து சாத்தானுடைய கிரியைகளை செய்யும்படி போதிக்கிற சத்தியங்கள் இந்த நாளிலே அழிவதாக எரிவதாக அவருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை இதோ தேவனாகிய கர்த்தர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவையும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் கடைசி நாளிலே அவர் எழுப்புவார். நித்திய ஜீவனை தருவார். பரலோக வீட்டிலே நாம் ஒன்றாய் இருப்போம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாவத்தை பிறப்பித்தவர் இயேசு கிறிஸ்து அல்ல. பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுக்கும்படி அவர் ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆவி அவர் என்னுடையது என்று சொல்லி அவர் ஆவியை அவர் மீட்டுக் கொள்ளும்படி அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கும்படி க்ளோரி நமக்கு கொடுத்தது காரணம் என்ன? அவருடைய சரீரம் அவருடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் மெய்யான ரத்தமாய் இருக்கிறது. அது எதற்காக கர்த்தர் கொடுத்தார்? பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி. பாவத்திலிருந்து நம்மை பிரித்து பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் அவருடைய சரீரம் போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய மாம்சத்தை புசிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சர்ப்பத்தினுடைய சரீரம் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அவர் சாயலும் ரூபத்தையும் அவர் இழந்து போகவில்லை. ஏனென்றால் அவர் பாவத்தை சுமந்தார். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்ட போது அந்த பாவத்தினுடைய அடையாளங்கள் தழும்புகளோடு கூட தான் அவர் எழுந்தார். மகிமையின் தேவனாய் அவர் எழுந்தார். ஆனால் பாவத்தை கற்றுக் கொடுத்தவன் தன் சரீரத்தையே அவன் ஒப்பு கொடுத்தான். யாருக்கு? பிசாசுக்கு. எதற்கு? இச்சையான கிரியைகளை கற்றுக் கொடுப்பதற்கு. சர்ப்பம் தன் சரீரத்தையே பிசாசுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தான். அதனால சர்ப்பம் என்கிறதான மிருகம் அவன் சாயலை அவன் இழந்து போனான். எப்படி இழந்து போனான்? பாம்பை போல ஊர்ந்து போகும்படி சபிக்கப்பட்டவனாய் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டான். அல்லேலூயா. க்ளோரி. இதில் மறைந்திருக்கிற அந்த பிசாசை நீங்களும் நானும் கண்டுபிடித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் இந்த நாளிலே கண்கள் திறக்கப்பட்டு நாம் நிலைத்திருந்தால் ஆதி முதல் நீங்கள் கேட்டிருக்கிறதுல நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இவ்வுலகத்துல வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். ஆண்டவரோடு கூட இந்த நாளிலாவது ஆண்டவரே, இந்த நாள் இந்த தாயின் கருவிலிருந்து நான் செய்த பாவம், வேசித்தனங்கள், உபச்சாரங்கள், அசுத்தங்கள், பொல்லாத கிரியைகள், பாவம், அக்கறம், மீறுதல், அது எதுவானாலும் சரி கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் க்ளோரி இந்த பூமியிலே தண்டிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி அவர் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பை நாம் பெற்று நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவரிடத்துல நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மளை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.